IAS, IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. IAS, IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை UPSC வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான UPSC குடிமைப்பணி தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியானது. 1056 காலி பணியிடங்கள் கொண்ட இத்தேர்வுக்கு நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பித்தனர். இதற்கான முதற்கட்ட தேர்வு கடந்த ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்று ஜூலை 1ஆம் தேதி முடிவுகள் வெளியாகின. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் கடந்த செப்டம்பர் மாதம் 5 நாட்கள் நடைபெற்றது. இந்நிலையில் முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகளை மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என UPSC தெரிவித்துள்ளது. డ్రోన్ షో వెంటనే ఆరంభమవుతుంది. అందరూ కూర్చున్న తోటనే కళ్ళు మెరుమిట్లు కొలిపే డ్రోన్ షోని ఎంజాయ్ చేయవలసిందిగా రిక్వెస్ట్. தெலுங்கானா தலைமைச் செயலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த தள்ளி சிலைதான் அம்மாநில அரசியலை தற்போது ஆக்டிவ் மோடுக்கு மாற்றியுள்ளது. தெலுங்கானாவின் PRS ஆட்சியின் போது அம்மாநிலத்தின் அடையாளமாக தள்ளி சிலை அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் சிவப்பு நிற புடவை, தலையில் கிரீடம், ஒரு கையில் மக்காச்சோளம், மற்றொரு கையில் அம்மாநிலத்தின் பாரம்பரிய பூக்களின் குவியலான பதுக்கம்மா இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் 5,30,00,000 ரூபாய் செலவில் புதிய தள்ளி சிலையை ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வடிவமைத்துள்ளது. அம்மாநில தலைமைச் செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையில் புடவை நிறம் பச்சை நிறமாக மாற்றப்பட்டு கிரீடம், பதுக்கம்மா நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள PRS மற்றும் பாஜக இது தெலுங்கானா தள்ளி சிலையா, காங்கிரசின் தள்ளி சிலையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த சிலையை பார்க்கும்போது அனைவருக்கும் தாய் உணர்வு ஏற்படும் வகையில் மாற்றம் செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விளக்கம் அளித்துள்ளார்.